மக்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் மக்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதானி முறைகேடு, மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வருவதால் மக்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மக்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து 5வது நாளாக எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் முடங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றும் அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் விவாதிப்பதற்காக அவையில் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வந்த நிலையில் மாநிலங்களவையை தொடர்ந்து தற்போது மக்களவையும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதானி முறைகேடு விவகாரம், மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பி வந்த நிலையில் அதற்கு அனுமதி மறுப்பதால் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வரக்கூடிய சூழலில் அவையானது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 5வது நாளாக மக்களவையும் மாநிலங்களவையும் முடங்கியிருக்கிறது. திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் காத்திருக்கிறார். ஜீவபாரதி, விவரங்கள். திங்கட்கிழமை தொடங்கிய குளிர்கால தொடரானது முதல் நாள் முதலே தொடர்ச்சியாக அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியான தங்களுடைய முழக்கங்களை வந்து குறிப்பிட்டு ஒரு நாள் மட்டும் இடைவெளி விட்டதுக்கு பிறகாக தொடர்ச்சியா வந்து தினமும் காலை 11 மணி அளவுல 2 அவைகளும் வந்து கூடிட்டு இருக்கு. தொடக்கத்தின் முதலே வந்து கடுமையான முழக்கங்கள் தான் வந்து தொடர்ந்து வரக்கூடிய பார்த்துட்டு வரோம். சில மிக முக்கியமான மசோதாக்கள் அல்லாமல் சில முக்கியமான திருத்தங்கள் தொடர்பான விஷயங்கள் மட்டும் அமைச்சர்கள் தரப்புல வந்து முன்வைக்கப்படுது. நேற்று அந்த வக்ஃப் வாரியம் தொடர்பாக குறிப்பிட்ட அதனுடைய கால நீட்டிப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். இன்றைய தினம் மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் சில திருத்தங்கள் தொடர்பான அந்த மனுக்கள் அளிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் வந்து 2 அவைகளிலும் தொடர்ச்சியான இந்த முழக்கங்களுக்கு பிறகாக 2 அவைகளும் திங்கட்கிழமை வரைக்கும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. முதல்ல மாநிலங்களவை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருச்சு. தற்போது மக்களவையானது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. கடந்த முறையும் இதே போலதான் வந்து இத்தகைய சிக்கல்களை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து சந்திச்சுட்டு மீண்டும் வந்து இந்த மாதிரி சந்திச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட டிசம்பர் 20 வரைக்குமே வந்து இந்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான முடிவுகள் எதிர்கட்சி எடுக்க போது, இதை சமாளிக்கிறதுக்கு பாஜக தரப்பு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.